ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் கிராக் சிஎஸ் ஐடி வித் திவ்யா. உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னும் 2 days இருக்கு. புதுசா எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம். ஆல்ரெடி படிச்சதுல இருந்து மார்க் மிக்ஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபுல்லாவே நோட்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் த லாஸ்ட் டே, அதாவது சாட்டர்டே வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், தென் ப்ரோட்டோகால் நம்பர், ஐபி அட்ரஸ் இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டே வந்து ரீகால் பண்ண முடியும். அண்ட் டியூரிங் த எக்ஸாம் டைம்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு மட்டும் ஆன்சர் பண்ணணும். தென் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கோ அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே வந்துட்டு தெரிஞ்சது, அதாவது ஸ்ட்ரைட் ஆன்சர் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா பாத்துறணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு போகணும். அப்ப அந்த மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிடலாம். செகண்ட் ரவுண்ட்ல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, நியூமரிக்கல் கொஞ்சம் டைம் எடுக்கிற நியூமரிக்கல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல பண்ணணும். தென் தேர்ட் ரவுண்ட்ல மறுபடியும் கொஞ்சம் ஆல்ரெடி கன்ஃபியூஸ்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது மறுபடியும் ரீட் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அது மாதிரி தான் பார்க்கணும், தவிர ஒன் பை ஒன்னா எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகே, தெரிஞ்சதுல இருந்தெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு தெரியாததுக்காக ட்ரை பண்ணலாம். ஓகே, எல்லா கொஸ்டினும் மஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகே, அப்புறம் இந்த ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்றது வந்து ஃபார் 130 மார்க்ஸ். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ண போறேன். அண்ட் இதுக்கு என்ன எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா, 130 மார்க்ஸுக்கு நீங்க 150 மினிட்ஸ் டைம் செட் பண்ணணும். ஓகே, 150 மினிட்ஸ் வந்து டைமர் செட் பண்ணிட்டு தான் அட்டென்ட் பண்ணணும். சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வித்தின் 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு கிளிக் பண்ணி வந்து முடிச்சிருவாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு ரெஸ்பான்ஸ் ஷீட்ல இருந்து படிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு ராங் அப்ரோச். இது வந்து இந்த டெஸ்ட் எழுதுறது இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேதர் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. எப்படி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 3 ஹவர்ஸ் எக்ஸாம் ஹால்ல இருந்து வந்து அமைதியா இருந்து எழுத முடியும்காக ஒரு பிராக்டிஸ் கூட தான். ஓகே, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லன்னா வந்து அந்த டைம்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சோ அதுக்காக ஒரு பிராக்டிஸ் இது. தென் பிளஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்திருக்கேன். இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டா வந்துட்டு எக்ஸாம்க்கு வரது கூட சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகே, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி செலக்டிவா எடுத்திருக்கேன் கொஸ்டின்ஸ் எல்லாமே. சோ ப்ராப்பரா அதோட உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும் அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு அது படிச்சுக்கலாம். ஓகே, அது மாதிரி எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ ஓகே, சோ இந்த கொஸ்டின் வந்து உங்களோட லாஸ்ட் டெஸ்ட் வந்து நான் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிபிஎம்எஸ் டெஸ்ட் கொடுத்திருந்தேன். அதுல வந்துட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஆனா அதுக்கு நான் ராங் ஆன்சர் கீ ஆகஸ்ட்ங்கிற ஆன்சர் கீ கொடுத்திருந்தேன். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டிங்கிற ஆன்சர் ப்ராப்பர் கரெக்ட் ஆன்சர் வந்து போப் தாமஸ் தான். போப் தாமஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. ஓகே, நவ் இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காங்கிறது ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறது இந்த வீடியோக்கு டவுனா வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே.